إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وإمام المجاهدين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في القرآن الكريم: وأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: نعمتان من نعم الله مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனிதர்களையும் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கோர் அருட்கொடையாக வந்துதித்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், தபஉ தாபியீன்கள் மீதும், மேலும் தீனுல் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைத்த அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நாட்களுள் தலையாய நாள் செய்யிதுல் ஐயாம் என வர்ணிக்கப்படும் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வின் மாளிகையிலே இத்காஃபுடைய நியத்தோடு வந்தமர்ந்துள்ள என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அவனது தூதரும் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அவற்றை முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், எவற்றை விட்டும் தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு எமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அவற்றை விட்டும் முழுமையாக ஒதுங்கி வாழுமாறும் முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனும் சுன்னாவும் பல்வேறு அமைப்புகளில், பல்வேறு இடங்களில், பல்வேறு விசங்களில் நேரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி காட்டுகின்றன. காலத்தின் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக என்று அல் குர்ஆன் பல இடங்களில் காலத்தை பிரித்து ஒவ்வொரு பகுதியின் மீதும் சத்தியம் செய்திருப்பதானது நேரத்துக்கு அது வழங்கும் முக்கியத்துவத்தை எமக்கு காட்டுகின்றது. இப்படி குறிப்பிட்டு கூறியிருப்பதன் மூலம் நேரமானது அல்லாஹுவின் அளப்பெரும் அருள் என்பதை விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. அல்லாஹுவின் உதவியையும் மனிதன் மீதான அல்லாஹுவின் அருளையும் எடுத்து கூறும் விதமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, وَهُوَ الَّذِي جَعَلَ اللَّيْلَ وَالنَّهَارَ خِلْفَةً لِمَنْ أَرَادَ أَنْ يَذَّكَّرَ أَوْ أَرَادَ شُكُورًا. இன்னும் அவன் எத்தகையவன் என்றால், அவனது பேராற்றலை நினைவு கூற நாடியவர்களுக்கு அல்லது அவனுக்கு நன்றி செலுத்த நாடியவர்களுக்கு இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வருமாறு ஆக்கினான். இந்த வசனம் மிக தெளிவாக காலத்தின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துகிறது என்பது எமக்கு மிகவும் திட்டத் தெளிவாக விளங்குகின்றது. சகோதரர்களே, அல் குர்ஆனிலே ஏகப்பட்ட வசனங்கள் காலத்தை முன்னிறுத்தி பேசுவதை எமக்கு பார்க்க முடியுமாக இருக்கின்றது. உதாரணமாக, வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வல் ஃபஜ்ர் வல் அஸ்ர், இரவின் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக, அதிகாலை மீது சத்தியமாக
என்று இப்படி ஏராளமான வசனங்களை கண்டுகொள்ளலாம். வல்லநாயன் அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்வதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம்தான் காலத்தினுடைய பெருமானத்தை பெருமதியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதேயாகும். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, எங்கள் அனைவருக்கும் தரப்பட்டிருப்பது மிகவும் வரையறுக்கப்பட்ட நேரம், அஜலும் மஹ்தூத் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரினதும் அந்த தவணை முடிவடைந்து விட்டால் இவ்வுலகை விட்டு நாங்கள் சென்று விடுவோம், சென்றே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்வின் நியதியாக இருக்கிறது. அந்த நேரம் எப்பொழுது வரும், எப்போது முடிவடையும், எப்போது ஆரம்பிக்கும் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இல்லை. அது எங்களில் யாருக்குமே தெரியாது. இந்த உலகிலே பிறக்கின்ற மனிதன் நல்லவனாக வாழ்வானா, கெட்டவனாக வாழ்வானா, ஏழையாக வாழ்வானா, பணக்காரனாக வாழ்வானா என்பதெல்லாம் எமக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு உண்மை தெரியும் சகோதரர்களே, எங்களுக்கு ஒரே ஒரு உண்மை தெரியும். அனைத்து மனிதர்களும் நிச்சயமாக மரணிக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நிலையான உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வார்த்தைகளை நாங்கள் எடுத்து பார்த்தோமேயானால், ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்த்தோமேயானால், முக்கியமான ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விடயங்களுக்கு பதிலளிக்கும் வரைக்கும் ஒரு மனிதனது பாதம் அங்கிருந்து அசைய முடியாது என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். முதலாவது, எங்களுடைய ஆயுளை, எங்களுடைய வயதை நாங்கள் எப்படி கழித்தோம் என்ற கேள்வியாகும். இரண்டாவது, வாலிபத்தை எப்படி கழித்தோம் என்ற கேள்வி. மூன்றாவது, எப்படி நாங்கள் சம்பாதித்தோம், அதை நாங்கள் எவ்வாறு செலவு செய்தோம் என்ற கேள்வி. நான்காவது, கல்வியை கொண்டு நாங்கள் செய்த அமல் என்ன என்ற கேள்வி. இந்த 4 கேள்விகளுக்கும் நாங்கள் பதிலளிக்கும் வரை எங்களுடைய பாதம் எங்களுடைய விசாரணையின் போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த அனைத்துமே சுழல்வது ஒரே ஒரு மைய கருத்தை சூழத்தான், நேரத்தை மனிதன் எப்படி பயன்படுத்தினான் என்பதுதான் அதுவாகும். ஒன்றினுடைய பெருமானத்தை, பெருமதியை அறிந்தவன்தான் அந்த பொருளை மிகச் சிறப்பாக பயன்படுத்துவான். நாங்கள் எங்களுடைய ஒரு ஆடையினுடைய பெருமதியை நாங்கள் உணர்ந்து கொண்டால் அந்த ஆடையை நாங்கள் மிக சிறந்த முறையிலே பயன்படுத்துவோம். எங்களிடம் இருக்கின்ற ஒரு புத்தகத்தினுடைய பெருமதியை நாங்கள் உணர்ந்து கொண்டால் அந்த புகத்தை மிகவும் துல்லியமாக, கண்ணும் கருத்துமாக அதன் பெருமானத்தை உணர்ந்து நாங்கள் அதனை பயன்படுத்துவோம். எனவே ஒரு மனிதனுடைய ஆயுள் என்று சொல்லப்படுகின்ற நேரத்தை ஒரு மனிதன் சரியாக விளங்கி வைத்திருந்தால் நிச்சயமாக அந்த நேரத்தை அழகாக அவன் பயன்படுத்துவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரத்தினுடைய முக்கியமான ஒரு இயல்பு, அது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது. நேரமானது யாருக்காகவும் காத்திருக்காது. அந்த நேரம் எங்களை விட்டும் சென்று கொண்டேதான் இருக்கும். அந்த நேரம் சென்று கொண்டே இருப்பதுதான் நேரத்தினுடைய முக்கியமான ஒரு தன்மையாகும். சகோதரர்களே, இப்னு ரஜப் ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களது நூலான ஜாமியுல் உலூம் வல் ஹிகம் என்ற நூலிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த உலகிலே அதிக ஆயுள்கள் வாழ்ந்த ஒரு நபி ஆவார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இந்த உலகிலே அதிகமான ஆயுள் கொண்ட மனிதரே, இந்த உலகத்தை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள் என்று வினவப்பட்டது. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை 2 வாயில்கள் கொண்ட, அதாவது 2 கதவுகள் கொண்ட ஒரு வீடாகவே நான் காண்கிறேன். ஒரு கதவினால் நுழைந்து மற்ற கதவினால் நான் வெளியேறியது போலவே நான் இதனை காண்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் வாழ்ந்ததாக வரலாற்று சம்பவங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை மிகச் சரியாக உணர்வது 2 தருணங்களில் தான் என்று பல அல் குர்ஆன் வசனங்கள் எமக்கு சுட்டி காட்டுகின்றன. முதலாவது அவனுடைய மரண தருவாயில், இரண்டாவது அவன் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவிற்கு முன்பு அவனது முன்னிலையில் விசாரணைக்காக நிற்கின்ற பொழுது நேரத்தின் பெருமதியை அவன் உணர்ந்து கொள்வான். நேரமானது எம்மை விட்டு கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன. எம்மை விட்டு சென்ற, எம்மை விட்டு போய்விட்ட ஒரு வினாடியும் கூட வாழ்க்கையில் திரும்ப வரவே வராது. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்கள்:
ஒரு விடியல் உதயமாகிடும் வேளையில் அன்றைய நாள் ஒவ்வொருவரையும் பார்த்து இவ்வாறு கூறுகிறது, ஆதமுடைய மகனே, நான் புதியதோர் படைப்பு. இன்றைய உனது வேலைக்கு நானே சாட்சி. என்னை நீ அரிய பொருளாக நினைத்து பயன்படுத்து. ஏனெனில் நான் போய்விட்டால் மறுமை நாள் வரை உன்னிடம் நான் வரமாட்டேன் என்று அன்றைய நாள் கூறுவதாக குறிப்பிடுகிறார்கள். மேலும் நேரமானது எமது வாழ்வில் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமவுல்லா அவர்கள் மேலும் குறிப்பிடுகின்ற பொழுது, மனிதர்களை விழித்து நேரத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, யா இப்ன ஆதம் இன்னமா அன்த ஐயாம் இஸ் ஸஹப யௌமுக் ஸஹப பஅதுக். ஆதமுடைய மகனே, நீ நாட்களின் தொகுதியானவன். ஒரு நாள் போனால் உன்னுடைய வாழ்நாளில் ஒரு பகுதி போய்விடுகிறது என்று நேரத்தை பற்றி விழித்து பேசியிருக்கின்றார். ஆகவே எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நேரம் மதிப்பு மிக்கது. உலகில் வாழும் காலத்தில் அதன் மதிப்பை உணர்ந்து அதனை பயன்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நேரத்தை மிக மோசமான நிலையிலே பயன்படுத்தியவன், நேரத்தினை வீணடித்தவன், நேரத்தினுடைய பெருமானத்தை உணர்ந்து கொள்ளாதவன் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவிற்கு முன்னிலையிலேயே எந்த காரணங்களை சொன்னாலும் அது ஈடுபட போவதில்லை என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேரம், காலம் அதுவே உண்மையான வாழ்க்கை என்று கருதப்படும் அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததொன்றாக காணப்படுகின்றது. கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய நேரத்தின் விடயத்தில் முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு சில கடமைகள் இருக்கின்றன, சில கடமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. முஸ்லிம்கள் அவற்றை அறிந்து தெரிந்து அவற்றை கொண்டு அமல் செய்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் முன்வர வேண்டும். ஒரு முஸ்லிம் சொத்துக்களை பாதுகாப்பது போன்று அல்லது அதனை விட மேலதிகமாக அதனை விட அதிகமாக நாங்கள் நேரத்தை பாதுகாக்க, நேரத்தை பேணுதலாக இருக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் சில மனிதர்களை சந்தித்துள்ளேன். அவர்கள் தீனார்கள் திர்ஹம்களின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற ஆசையை விட அதிகமாக தங்களின் மீது பேராசைப்படுவார்கள், தங்களிடம் இருக்கின்ற நேரத்தின் மீது அவர்கள் பேராசைப்படுவார்கள் என்று கூறினார்கள். எமது முன்னோர்கள் நேரத்தில் மிகவும் கருசனையாகவே இருந்திருக்கிறார்கள். மனிதனுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற நேரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிஅமதானி மின் நிஅமில்லாஹ் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹா வல் ஃபரா. அல்லாஹுடைய 2 அருள்கள் இருக்கின்றன. அந்த 2 அருள்களை அதிகமான மனிதர்கள் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறார்கள். முதலாவது ஆரோக்கியம், இரண்டாவது எங்களிடம் இருக்கின்ற ஓய்வு நேரம். எனவே இந்த 2ம் சொல்ல வருகின்ற விடயம் நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை மாத்திரமே. கல்வி, ஈமான் மற்றும் நல்லமல்களில் வளர்ச்சி எதுவும் இன்றி ஒரு நாள் கழிவதென்பது காலத்திற்கு செய்யும் அநியாயமாகும். எனவேதான் நபி தோழர்களில் ஒருவரான இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்து ஒன்று காணப்படுகின்றது. நான் ஒரு நாளில் நல்லமல்களில் எதுவும் கூடாமல், அதாவது எங்களுடைய நாள் எந்த விதமான நல்லமலும் கூடாமல் அதிகரிக்காமல் ஒரு நாளில் சூரியன் உதித்து மறைந்து விட்டது என்றால் அதை போன்று வேறு எதற்காகவும் நான் அவ்வளவு வருத்தப்படவில்லை என்று கூறுகின்றார்கள். ஏனெனில் எனது அமலில் எதுவும் அதிகமாகாமல் எனது ஆயுளில் ஒரு நாள் குறைந்து விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற நேரத்தை நாங்கள் மிக கவனமாக திட்டமிட்டு பயன்படுத்தியவர்களாக நாங்கள் மாறுவது அவசியமாக இருக்கிறது. எங்களுடைய நேரம், அதனை நாங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது அன்பளிப்பாக கொடுக்கவோ முடியாததாக இருக்கின்றது. அந்த நேரம் எங்களுக்கு மாத்திரம்தான் வழங்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஆயுள் குறைவு என்பதனை நாங்கள் அறிந்து எங்களுடைய ஆயுளில் இருந்து ஒருபோதும் எங்களுக்கு கொடுக்க முடியாது. நேரத்தை சொல்வார்கள், அது வாளை போன்றது. அந்த வாளை கொண்டு நாங்கள் வெட்டாவிட்டால் அந்த நேரமான வாளானது எங்களை வெட்டிவிடும் என்ற கருத்தை எமது முன்னோர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் விழித்து காட்டிய ஒரு ஹதீஸினை உங்கள் முன் மீண்டும் ஒரு முறை இவ்விடத்தில் ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 விடயங்களுக்கு முன்பு 5 விடயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 5 விடயங்களுக்கு
முன்பு 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது, உங்களுடைய முதுமைக்கு முன்பு உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் நல குறைவுக்கு முன்பு உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் ஏழையாகிவிடும் முன்பு செல்வத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான்காவதாக, உங்களுக்கு சோழிகள் வருவதற்கு முன்பு கிடைத்த ஓய்வையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக, மரணம் வரும் முன்பு வாழ்க்கையையும் நீங்கள் பயன்படுத்தி விடுங்கள் என்று உபதேசம் செய்தார்கள். சகோதரர்களே, கடைசியாக ஒரு விடயத்தை நினைவுபடுத்துவது பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். எப்படி நாங்கள் நாளை மறுமையில் எங்களுடைய நேரம் குறித்து விசாரிக்கப்படுவோமோ அதுபோல நாங்கள் மற்றவர்களது நேரத்திலிருந்து நாசமாக்கியவை குறித்தும் விசாரிக்கப்படுவோம். மற்றவர்களது நேரத்தை நாங்கள் நாசப்படுத்துகிறோமா, மற்றவர்களது நேரத்தை நாங்கள் வீணடிக்கிறோமா, அது பற்றியும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற இந்த 7 வருட காலம் என்பது மிக முக்கியமான காலப்பகுதியாகும். எங்களுடைய இளமையை நாங்கள் கழிக்கின்ற மிக முக்கியமான காலப்பகுதி இந்த 7 வருட காலப்பகுதி. எனவே இந்த 7 வருடத்தை நாங்கள் எப்படி திட்டமிட வேண்டும், எவ்வாறு எமது முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியுமோ அவ்வாறு செல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். உண்மையிலேயே ஆரம்ப வகுப்புகளிலே இருக்கின்ற பொழுது இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் அவ்வளவு தூரம் எமக்கு விளங்காது. ஆனால் விடிகை வருடம் வருகின்ற பொழுது, நலிமியா கற்கை நெறியின் இறுதி வருடம் வருகின்ற பொழுது, நாங்கள் இந்த ஜாமியாவை விட்டும் செல்வதற்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த 7 வருடத்தில் என்ன செய்தோம் என்ற கேள்வி எங்களிடத்தில் நிச்சயமாக எழும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நேரம் விடயத்தில் பேசுகின்ற நானாக இருந்தால் என்ன, கேட்கின்ற நீங்களாக இருந்தால் என்ன, அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் குறைவு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அதனை நிவர்த்தி செய்ய நாங்கள் முயற்சிப்போம். நன்மைகளால் எங்களது நேரத்தை நாங்கள் நிரப்பிக்கொள்வோம். எனவே யா அல்லாஹ், எங்களுடைய நேரங்களை வீணாக கழியாத முறையில் எம்மை எதிர்நோக்க இருக்கின்ற விடுமுறை காலத்தை மற்றும் எம் வாழ்க்கையின் அனைத்து நேரங்களையும் சிறந்த முறையில் திட்டமிட்டு செலவழிக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஜாமியா நலீமியாவின் இஸ்தாபகர் மர்ஹூம் நலீம் ஹாஜியார் அவர்களை பொருந்தி கொள்வாயாக. எமது ஜாமியா நலீமியாவின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைவரையும் பொருந்தி கொள்வாயாக. எமது ஜாமியா நலீமியாவின் உஸ்தாத்மார்கள், உத்தியோகஸ்தர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் அனைவரையும் பொருந்தி கொள்வாயாக. அவர்களது அறிவிலும் வாழ்விலும் பரக்கத் செய்வாயாக. உலக வாழ் முஸ்லிம்களை பாதுகாத்திடுவாயாக. அவர்களை நோக்கி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிவிடுவாயாக. பலஸ்தீன் வாழ் முஸ்லிம்களுக்கு சுபீட்சமான வாழ்வை நசீபாக்குவாயாக. அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களுடைய பரீட்சைகளிலே சிறந்த பெறுபேறுகளை வழங்குவாயாக. அவர்களது காரியங்களை இலகுபடுத்தி கொடுப்பாயாக. எவற்றையெல்லாம் கேட்டோமோ அவற்றையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கச் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا بتقوى الله. حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيا عباد الله، فقد قال الله تعالى وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. وقال أيضا: وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم ورب حليم واستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله حمدا كثيرا كما أوجب وأمر وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله تعالى في السر والعلن فإن التقوى تنجيكم من عذاب أليم وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه وعمر الفاروق رضي الله عنه وعثمان ذي النورين رضي الله عنه وعلي أسد الله رضي الله عنه وعن الستة الباقين البررة من العشرة المبشرين بالجنة وعن باقي الصحابة أجمعين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تشوه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقيموا الصلاة